இப்படி பார்த்து தெரியக்கூடிய கண்கள் மிருகத்துக்கு, அதுக்கு கண்ணு இருக்குங்க. என்ன இதே பள்ளிவாச வழிய பள்ளிவாச தெருவுல ஒரு மாடு போகும். அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, ஹய்யா அலா ஸலாத்துக்கு பாங்க. அது காது இருக்கு, லா யஸ்மஉ நபியா, தொழுக அழைக்கிறாங்கன்னு மாட்டுக்கு தெரியாது. அதே மாதிரி கண்ணு பள்ளிவாசல பார்க்கும், இது தொழுகிற இடம்ங்கிற உணர்வு இருக்காது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவன் கூடவே அந்த பக்கம் வயல்ல மேய்ஞ்சிட்டு ஒரு மாடு வந்துகிட்டே இருக்கும். அன்பர்களே, இப்ப அந்த மாடும் அவனும் பள்ளிவாசல கடந்து போகும்போது இவன் பார்க்க செய்யறான், உள்ளம் இருக்கு, காது இருக்கு. அன்பர்களே, நான் உதாரணம் சொல்றேன். ஏன் ஆண்டவன் நம்மள மனுஷனா படைச்சு, வலகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மேலாம்பரமான அந்தஸ்து மனிதனை படைத்து அல்லாஹ் அவனை குறை கூறியும் இருக்குகிறான், அவனுடைய கீழ்த்தரமான போக்கை கண்டித்தும் இருக்குகிறான். ஆகவே ஒரு மாசத்துல அரை மணி நேரம் பேசணும். ஒரு மாசத்துல இல்ல, ஒரு வருஷத்துல அரை மணி நேரம் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசினவர்கள் எல்லாம் சார்ந்து போக சொல்றேன். நான் இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் பேசினேன், அதனால அன்னையிலேருந்தே உடம்பு சௌரியம் இல்லை. அன்பர்களே, நான் வாழ்நாளெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். உணர்வு வந்த காலத்து நாகூர் உருசுல 15 நாள் ராவா பகலா பேசினேன். இப்ப சென்ற டிசம்பர்ல துபாயில 17 நாள் பேசினேன். துபாயிலேருந்து வந்து நான் வீட்டுல ஓய்வேளை தூங்க இல்லை, சுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு துவா கேட்டுக்கிட்டேன், யா அல்லாஹ், சோம்பேறியாக வீட்டுல இருந்து சாக நான் பிரியப்படை, நான் சுற்றி கொண்டே உன் அடியார்களுக்கு உன்னை பற்றி சொல்லி அவருடைய கவனத்தை உன் பக்கம் திருப்ப ஆசைப்படுகிறேன். இந்த வேலையை நீ வாங்கி கொள்வாயா. எங்கே டைம் வருமோ அங்கே முடிஞ்சு போயிடும் கதை. அல்லாஹ்தால அங்கிருந்து கூப்பிட்டுக்குவான். ஆக அன்பர்களே, சுருக்கமான செய்திகளை சொல்றேன், விளங்குங்க. நாம இவ்வுலகுக்கு வர இல்லை, நாம் கொண்டு வரப்பட்டோம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, எல்லாம் மேட் இன் ஜெர்மனி ஜப்பான்ல உட்கார்ந்து இருக்கு. அன்பர்களே, மனிதர்களாகி நாம் சுயமாக இந்த பூமியில நாம் உதித்து வரவில்லை. நாம் இறைவனால், ஆண்டவனால், அல்லாஹுவால் கொண்டு வரப்பட்டோம் என்பதையாகினும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? நோ ரிப்ளை. யாராச்சும் ஒத்துக்கிறதா குரல் எழுப்புங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். விளங்கிட்டீங்களா? விளங்கிச்சுங்களா? கொண்டு நாம் வர இல்லை, கொண்டு வந்தான். அல்லாஹ் கொண்டு வந்தாங்க. நீ எங்க இருந்தே உனக்கு தெரியாதுன்றாங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நீ இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவனாக இரு. அன்பர்களை என்ன சொல்ல முடியும்? நம்முடைய உச்சகட்டம், நம்முடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தா, ஆதி மனிதரை அல்லாஹு தஆலா மண்ணால் படைத்தான். ஆதி பிதா ஆதமை மண்ணால் படைத்தான். அவர்களுடைய சந்ததியினர்களை விந்து நாதத்தை கொண்டு, விந்து துளியை கொண்டு அல்லாஹ் படைத்தான். நம்முடைய மெட்டீரியல் என்ன? வித் வாட் we are created. எந்த மூல பொருளை கொண்டு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அன்பர்களே, நீ தங்கத்தை பார்த்து பெருமை அடிக்கிற. இன்னைக்கு 460 ரூபாய் கிராம் ஆயிடுச்சு. தங்கம் இருக்குங்களே, கிராம் 460 ரூபாய் விற்குது. அதற்கு எவ்வளவு மக்கள் மோகமா இருக்கிறாங்க. ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? நாம செத்தோம் 5 பைசாக்கு வாங்க ஆளு. ஆட்டு தலையும் கூட 25 ரூபாய் விற்குது. அன்பர்களே, இந்த மனித சரீரம் சோற்றால் குவித்து வைத்த மேடு. சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டு சரீரம் வளர்ந்துருக்குங்க. எதுக்கு உதவுது? சாற்றுக்கு உதவாத நாட்டுல கருவாடு என்று மஸ்தான் அப்பா சொன்னார். இது சாலாவது. மீன் இருக்குங்களே, கடல்ல பிடிக்கிறான், லஹமன் தரியா, கடல்ல மீன் கரையேற்றுறான். அன்னைக்கு விக்க இல்ல, பொளந்து உப்பு வச்சு காய வச்சுட்டா அது மீனை விட உயர்ந்த விலையில விற்கிது. அதுக்கு பேர் கருவாடு, ட்ரை ஃபிஷ் இல்லைங்களா? நமக்கு 5 பைசா மதிப்பு கிடையாது. ஒரு ஆட்டு காலு 4 காலு இன்னைக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிது. சில பேர் சொல்றாங்க அதற்கு ஆடு விலை இருந்தது தெரியாது. 4 காலு இப்ப 50 ரூபா விற்கிது. அன்பர்களே,
நீங்க சமயத்தை நான் சொல்லும் போது சிரிக்கிறீங்க, என் வயிற்றை எரியுது. ஏன் எரியுது தெரியுங்களா? இவ்வளவு கூட சிந்திக்கிற ஆற்றல் இல்லையே. நம்மளை இப்படி கோவிச்சு பேசுறாங்களே, கண்டிக்கிறாங்களே, நாம கொஞ்சம் சிந்திப்போம்ங்கிறதா நண்பர்கள். சிரிச்சு அதை விட்டுறாதீங்க. சந்தோஷமான செய்தி, நகைச்சுவையான செய்தி. நான் வந்து பஃபூன் இல்லை, ஆக்ட் பண்ண வர இல்லை, உங்களுக்கு நகைச்சுவை உண்டாக வர இல்லை. அப்படி வேணும்னா தினத்தந்தியில படிச்ச செய்தி சரக்கு எங்கிட்டு இருக்கு. தினத்தந்தியில சிரிப்பு வருதுங்களே, அதுல ஒரு 500 வரை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப வேணா பாக்கி நேரம் சொல்ல சிரிப்பா சிரிக்கணும், வேற வழியே இருக்காது. நான் வந்து உங்களை சிரிக்க வைக்க வர இல்லை, நான் சிந்திப்பதற்காக சில வினாடிகள். ஏன்னா நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, நவம்பர்ல இருந்து டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இன்னும் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை கண்டால் அது கொஞ்சம் சிறு பிராயத்தில் நாம் நம்மை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்ததுனால, நம்மை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, நாம் ஏன் திருட வேண்டும், நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும், நாம் ஏன் கொள்ளையடிக்க வேண்டும், நம்மை வளர்க்க நம்முடைய தாயும் தந்தையும் இருக்கிறார்களே என்ற உணர்வு இருந்துச்சா இல்லைங்களா? அதே மாதிரி அன்பர்களே, மனைவிக்கு உணர்வு என்ன இருக்கு? நான் ஏன் திருட வேண்டும், நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும், நான் ஏன் பிறர் சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும்? என்னை வளர்க்கக்கூடிய கணவன் இருக்கிறானே, அவன் உழைத்து சம்பாதித்து எனக்கு தருகிறானே என்ற உணர்வெல்லாம் மனுஷனுக்கு இருக்கு. அதே நேரத்தில் அன்பர்களே, நான் ஏன் இஷ்டப்படி வாழணும், என்னை இங்கு கொண்டு வந்த என்னுடைய ரப்பு, என்னை படைத்த அல்லாஹ் இருக்கிறானே என்ற எண்ணத்தை நாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டோம். ஆகையினால்தான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் கைய கால கொடுத்து நீ எப்படியாச்சும் பொழைச்சுக்கன்னு விட்டான். இப்ப முஸ்லிம்களே என்ன பதில் சொல்றாங்க? ஏன்பா இப்படி பொய் சொல்ற, ஏன் திருடுற, ஏன் அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு, ஏன் இந்த சண்டை, கடன் வாங்கி ஏன் கொடுக்காம இருக்கிற, ஏன் பிறர் சொத்தை மோசடி செஞ்சு எத்தீமை வளர்க்கிறேன்னு அவன் சொத்தெல்லாம், அவன் பிள்ளை சொத்தெல்லாம் காலி பண்ணி ஓன் பிள்ளைய வளர்த்து ஏன் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்றான்? அல்லாஹ் தான் கைய கால கொடுத்து பொழைச்சுக்கன்னு விட்டானே. அன்பர்களே, நாம் இப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தொடர்பு இருப்பதாக விளங்கு. சிறு பிராயத்தில் பால்யத்தில் நாம் நம்மை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க நாம் ஏன் திருடி பிழைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. வயசாய் அறிவு வந்து மூளை வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அல்லாஹ்வுக்கு நேர் விரோதமாக சிந்திக்கிறோம். நான் தான் சொன்னேன், பாருங்க, இன்று இந்த பொருள் வைத்த சேரியில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்காக இங்கு உணவு தயாரிக்கப்பட்டிருக்க, உணவு பொட்டலம் போடப்படுகிறது. என்ன உட்கார வச்சு பசியாத்த முடியாது, கையில கொடுத்துருவா நம்ம உட்கார்ந்து எங்கேயும் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அன்பர்களே, நமக்காக நாம் அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். எல்லோருடைய அமைதிக்கு காரணம் என்ன? இங்கு மத்தியான உணவை பற்றி எனக்கு கவலை இல்லை, இங்கு அழைத்தார்களே விழாவுக்கு அவர்களுடைய பொருள். பாத்தீங்களா, இவ்வளவு உடனே அல்லாஹ்வை நம்பி அன்பர்களே, அப்படிப்பட்ட மனுஷன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள முடியாது. பாருங்க, நாம் இல்லாமல் இருந்தோம், இல்லாமல் உடல் இல்லாமல், இந்த சரீரம் இல்லாமல் வெறும் தோற்றங்களாக அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவில் இருந்தோம். நாம் எங்கே குடியிருந்தோம்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் குடியிருந்தோம். அந்த சிந்தனையில் இருந்து நாம் இங்கு வர நாமாக பிரியப்படவில்லை. யாருக்காச்சும் ஞாபகம் வந்தா சொல்லுங்க. இல்ல நான் அப்ளிகேஷன் போட்டேன், ஆண்டவனே என்னை இந்த பூமியில் நீ சிருஷ்டிப்பாயாக, அதிலும் காகிதமில்லை மாவட்டம் இந்த பொருள் வைத்த சேரியில் மதரசாவுடைய தெருவில் எனக்கு வீடு கொடுப்பாயாக, என்னை அங்கு வாழ செய்வாயாக என்று அப்ளிகேஷன் போட்ட மாதிரி யாருக்காச்சும் தெரியுதுங்களா? இல்ல, எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு வந்த மாதிரி தெரியுது அமைதி. அன்பர்களே, சிந்திச்சு பாருங்க, நீங்க வந்ததாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நீங்க விரும்பாத நிலையில பலாத்காரமாக கொண்டு வந்த, நீங்க உங்க அபிப்பிராயத்தெல்லாம் அல்லாஹ் கேட்கையில், என்ன உலகிலே நான் உன்னை சிருஷ்டிக்கட்டுமா என்று நம்ம யோசனை கேட்கையில், அவன் தான் நாடினான், அவன் தன்னுடைய கமாலாத்தை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய வல்லமையை பார்க்க பிரியப்பட்ட அல்லாஹ் ஏனைய சிருஷ்டிகளை படைத்தவன், நம்மையும் படைத்தான். அன்பர்களே, படைத்தவனுடைய பொறுப்பு தான். நான் உங்களுக்கு முக்கியமான செய்தி மட்டும் சொல்லத்தான் எடுத்திருக்கிறேன். என்ன செய்யறது? சவுண்ட் பாக்ஸ் வீக்கா இருக்கு, சவுண்ட் பாக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, துவாசி. சத்தம் போட்டா இன்னும் உட்காந்து விளங்கிச்சுங்களா? அப்ப இப்ப ரெண்டு வஸ்து இருக்கு.
பாருங்க, இந்த மைக் கருவி இருக்கு, ஒலி பெருக்கி, என்னுடைய சிறிய சப்தத்தை கடைசி வரைக்கும் மக்கள் கேட்கும்படியாக இது ஒலி பெருக்கி கொடுக்கும். இந்த ஒலி பெருக்கியை அமைத்தவர், இதை சிருஷ்டித்தவர், இதை உண்டாக்கியவர், அதை எப்படி இயங்க செய்தால், இது எப்படி இயங்கினால் மக்களுக்கு பலன் தரும் என்ற ஒரு நியதியையும் ஏற்படுத்தியது. இதுக்கு ஆம்பிளிஃபயர் ஒண்ணு அங்கே வச்சிருக்கு, அதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சவங்க. இந்த பக்கம் வீடியோ கேசட் எடுக்கிறாங்க, அவங்க படம் எடுக்கிறதுக்காக போட்ட வெளிச்சம் வேர்வை வேர்த்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி இருக்குன்னு இருக்கா இல்லைங்களா? இப்ப இந்த வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் அதற்காக நிர்மாணிக்கப்பட்ட நியதியை விட்டு தாறுமாறாக அதை பயன்படுத்தினால் அது படம் எடுக்க. இந்த ஒலிபெருக்கி நியதிப்படி அமைக்கப்படாவிட்டால் என் சப்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. இது சின்ன உதாரணம். அன்பர்களே, நாம் நம்முடைய கரங்களால் எப்படி எந்திரங்களை சிருஷ்டிக்கிறோமோ, பலவிதமான வஸ்துக்களை உற்பத்தி செய்கிறோமோ, நாம் எல்லோரும் ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்திரங்களே, நாமும் இயந்திரங்கள் தான். நம்மை, இந்த மனித எந்திரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அல்லாஹ் எப்படி நீங்கள் இயங்கினால் நீங்கள் சுகமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், நாட்டில் அமைதி நிலவும், சுபிட்சமாக வாழலாம், ஐக்கியமாக வாழலாம், எப்படி இயங்கினால் நீங்க சுகமாக வாழலாம் என்று அவன் ஏற்படுத்திய நியதிக்கு பேர் இஸ்லாம். அன்பர்களே, இப்ப முஸ்லிம்களே உங்களை தான் கேட்கிறேன், யாரு பார்த்தாலும் என்கிட்ட அதுல துவா செய்ய கவலையா, யார பார்த்தாலும் அல்லாஹ் சொல்ற அதுல துவா செய்ய ரொம்ப பரைசா, ரொம்ப கவலையா இருக்கு, நில தடுமாறி இருக்கு. ஏன் நில தடுமாறி இருக்கிற? அன்பர்களே, இந்த கருவி, இந்த சிறிய கருவி அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நியதிப்படி அதை இயக்கப்படுமேயானால் நிச்சயமாக அதை கொண்டு பலன் பெற முடியும். நியதிக்கு மாற்றமாக தாறுமாறாக அதை புழங்கினால் அது பலன் தருவதற்கு பகரமாக இடையூறு செய்யும். இடையில அது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு சொன்னா ஏன் பயான் விளங்க. ஆம்பிளிஃபயர் அட்ஜஸ்ட் பண்றதுல இப்ப கொஞ்சம் ஏதாவது ராங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா கருணை முருண்டு சத்தம் வரும், ஏன் பிரசங்க கேட்க. நான் சின்ன உதாரணம் குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். எப்போ நீ தானாக உண்டாக இல்லையோ, என் சத்தத்தை விட பெரிய சத்தமா நான் சத்தம் போட்டு நான் பயான் பேசி நிறுத்துறேன் இடையில, ஏன்னா தொடர்ந்து பேச முடியல, நிறுத்தி பேச. நான் நிறுத்தின நேரம் அங்க சமையல் நமக்காக உணவு தயார் பண்ணி பொட்டலம் போடுறாங்களே, அவங்க இன்னைக்கு விளங்கி இருக்குது என்ன தெரியுங்களா? இந்த மேடை, இந்த கூட்டம், இந்த கூட்டத்தை அலங்கரிச்சது, உட்கார்ந்து கேட்கறது, பேசுறவங்க, அவர்கள் எல்லோரை விட நாம் செய்யக்கூடியத பெரிய தியாகம். உண்மையிலே அது தியாகம். அதனால அவங்களுடைய தியாகத்தை செய்யறதுல நம்ம தியாகத்தை தான் அமைக்கிறோம். நம்ம பேச்ச மக்கள் கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க போடுற சத்தம் ஏன் காதல் விழுது. ஆக அன்பர்களே, நீங்க கொஞ்சம் சிந்திச்ச என்ன சிந்திக்கணும்? நான் நானாக வர இல்லை, என்னை ஆண்டவன் படைத்தார். அல்லாஹ்வுக்கு தர்ஜுமா இல்ல ஆண்டவன்ங்கிறது எல்லாருக்கும் விளங்குற பாஷையில சொல்றது. அல்லாஹ் இஸ் அல்லாஹ், அல்லாஹ் இஸ் நாட் காட், அல்லாஹ் இஸ் நாட் ஆண்டவன். அன்பர்களே, அல்லாஹ் இஸ் அல்லாஹ். நான் மக்களுடைய புழக்க பாஷையில உங்களுக்கு பேசுறேன். அப்ப நான் நானாக உண்டாக இல்லை, என்னை அல்லாஹ் படைத்தான். ஏன் படைத்தான் பாருங்க. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு கேள்வி வரும். This is mic stand. What is this? This is a mic stand. Mic stand னு சொன்ன உடனே அன்பர்களே, made with what? உடனே அன்பர்களே, made with what? அது எதனால் செய்யப்பட்டது ஒரு கேள்வி வரும். And made for what? எதற்காக செய்யப்பட்டது? இந்த ரெண்டு கேள்வி தொக்கி நிற்கும். அன்பர்களே, எந்த பொருளையும் நான் உட்கார்ந்து இருப்பது this is a chair. நான் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறேன், 4 கால் இருக்குது. அன்பர்களே, நாற்காலி made with what and made for what? இந்த ரெண்டு கேள்வி நிற்கும்.
ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் ஆபீஸுக்கு போயிட்டார், வீட்டுக்கு விறகு வாங்கி கொடுக்காம போயிட்டார், சாப்பாட்டுக்கு அடுப்புக்கு விறகு வாங்கி கொடுக்காம போயிட்டார் ஆபீஸுக்கு அவசரமா. இப்ப மனைவி வீட்டுக்குள்ளால இருந்து வெளியில போக முடியல, விறகு வாங்க காசும் இல்லை, விறகு வாங்க காசும் இல்லை, அவருக்கு ஆபீஸுக்கு சோறு போகணும். அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க, கணவன் உட்காரக்கூடிய நாற்காலி மர நாற்காலி, மரத்தால செஞ்சது, அதை எடுத்து வேகமா உலக்கையால அடிச்சாங்க, தூள் தூளா போச்சு. அதை எடுப்பு அன்றைக்கு காலையில சமையல் செஞ்சு மத்தியான சோறு ஆபீஸுக்கு போயிடுச்சு. ஆபீஸுக்கு போன அந்த ஆண் பிள்ளை அவர் நினைக்கிறார் இன்னைக்கு மத்தியானம் நம்ம பட்னி தான், ஏன்னா நம்ம விறகு வாங்கி கொடுத்துட்டு வரல, மனைவி கிட்ட காசும் கொடுக்க இல்லை, ஆகவே அடுப்பெரிக்க விறகு இல்லாதனால மத்தியான சாப்பாடு வராது. அவர் கவலையில் இருக்கிறார். கூடகார அம்மா சோறு கொண்டு போய் கேரியர் வச்சுட்டாங்க. அவர் சாப்பிட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார். நாம விறகு வாங்கி கொடுக்காமலேயே சாதம் வந்துருச்சு ஆபீஸ். சாயந்தரம் வந்தார், ஆபீஸ் முடிஞ்சு வந்தார், நாற்காலியை போட சொன்னார் உட்காருவதற்கு. அந்த அம்மையார் சொன்னாங்க, நீங்க காலையில விறகு வாங்கி கொடுக்க இல்லை, விறகு வாங்க காசு கொடுக்க இல்லை, உலக்கையால் அடிச்சு நாற்காலியை தூள் தூளாக்கி தான் நான் சோறு ஆக்குனேன். எவ்வளவு கெட்டிக்காரி! இப்படி ஒரு மனைவி யாருக்காக கிடைச்சது உண்டான்னு கேட்டான். இப்படி ஒரு அறிவாளியான மனைவி யாருக்காச்சும் கிடைச்சிருப்பாங்க. அப்ப அவர் சொன்னாரு, 2 ரூபாய் விறகு போதுமே, 2 ரூபாயில விறகு வாங்கலாம், அல்லது 5 ரூபாய்க்கு விறகு வாங்கலாம். நான் வாங்கின நாற்காலி 100 ரூபாச்சே, 100 ரூபா நாற்காலியை உடைத்து தூளாக்கி நீ சமையல் செய்து உன்னை கெட்டிக்காரி என்றும் சொல்லுகிறாயே. அன்பர்களே, அது யாராகினும் can anybody appreciate? 5 ரூபாய் விறகுக்கு பகரமாக 100 ரூபாய் நாற்காலியை உடைச்சு தூளாக்கி அதுல சமையல் செய்த பெண்ணை can anybody appreciate? யாரும் அந்த பெண்ணை உயர்த்தி பேச முடியுமா? நீங்க எல்லாம் மௌனம் சாதிக்கிறது பார்த்தா அதான் கெட்டிக்காரத்தனு சொல்றாங்க. அன்பர்களே, அதை ஏன் சொல்றேன்? அதே விதமாக நீ அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்ட நீ இந்த பூமியிலே நீ உழைச்சு சம்பாரிச்சு, நீ இப்ப என்ன தங்கம் முக்கி 50-100 பவுன் வாங்கியிருப்பு, நீ தங்கத்தால ஊடே கட்டினாலும் சரிதான், நீ வெள்ளியால ஊடு கட்டினாலும் சரிதான், நீ தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு குன்றாக மலையாக குவித்தாலும் சரிதான். தி கிரியேட்டர், உன்னை படைத்த அல்லாஹ் உன்னை புகழ தயாராகவே இல்லை. விளங்கிங்க, நான் என்ன சொல்றேன்னு விளங்கி, வாழ்நாள வீணாக்காதி. அன்பர்களே, மக்கள் புகழக்கூடும், மனிதர்கள் புகழலாம். இவர் அறிவால் முன்னேறியவர், இவர் உழைப்பால் முன்னேறியவர் என்று மக்கள் புகழலாமே தவிர நம்மை படைத்த ஆண்டவன் ஒரு காலம் நம்மை அவன் புகழவே மாட்டான். மனிதா, மனிதனே, என்னை அறிவதற்கு அல்லவா நான் உன்னை சிருஷ்டித்தேன். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்ற உண்மையை, மக்சதே ஜிந்தகி, வாழ்க்கையின் லட்சியம், மனிதனாக உருவெடுத்ததனுடைய நோக்கம், மர்மம் என்ன? உன்னை படைத்த இறைவனை நீ அறிய வேண்டும். அன்பர்களே, அவனை நீ காதலிக்க வேண்டும், அவனுடன் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும், இன்னும் அவனை கொண்டு வாழ வேண்டும். விளங்குதுங்களா? உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் எனக்கு என் பீரியடை முடிக்கணும், அவ்வளவுதான் பேச்சு. நான் நீங்க விளங்குறதுக்காக இடையில அவகாசம் கொடுத்து தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. சரி இல்லங்க, இவ்வளவு வெளிச்சத்தை போட்டோ எடுத்தா கருப்பு ஆளு. காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளனாகத்தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, தான் படைக்கப்பட்ட லட்சியத்தை உணர்ந்து அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து ஈமான் கொண்டு அவனுடனே தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்வானே. அந்த நான் சுருக்கமா சொல்லிவிட்டேன். என்ன இப்ப அந்த எல்லாத்துக்கும் விரிவுரை செஞ்சா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இந்த 4 அம்சங்களும் உடைய மனிதனை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் பாருங்க. நம்மை படைத்த ரப்பு அவன் சொல்றான் நஷ்டவாளர்கள்.
அன்பர்களே, 2 ரூபாய் விறகுக்கு பகரமாக 100 ரூபாய் நாற்காலியை உடைத்து உணவு சமைத்த அந்த பெண்மணியை யாரும் புகழ மாட்டோம்.